மாணவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என்று கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறவராக, யெகோவா ஈரேவாக, நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவராக இன்றைக்கு நமக்கு அவர் கிருபை செய்வாராக. பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன் தம்முடைய மகிமை ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குவார் என்று சொல்லி, கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவு. தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறாரா, நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குறாராம். அதுதான் நிறைவான இயேசு வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத மனிதர்கள் இல்லை, குறைவுகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, தோய்வில்லாத மனிதர்கள் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு தேவைகள் இருக்கிறது. குடும்ப தேவைகள் இருக்கிறது, ஊழியத்தின் தேவைகள் இருக்கிறது, பிசினஸ்ல தேவைகள் இருக்கிறது, வேலையில தேவை இருக்கிறது, ஒரு சிலருடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் தேவையா இருக்கிறது. இப்படி பல பல காரியங்கள் தேவைகள் இருக்கிறது. பிரியமானவருடைய பிள்ளைகளே, அவருடைய கரத்துல செல்வமும் கனமும் இருக்கிறது, மகிமை இருக்கிறது, வாழ்வு அவருடைய கரத்தில் இருக்கிறது, நன்மைகள் அவர் கரத்தில் இருக்கிறது, நம்முடைய காரியங்களெல்லாம் அவருக்கு தெரியும். ஆகினாலே அவரை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது என் குறைவுகளை நிறைவாக்க இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் அளவில்லாத அன்பும் நாம் அவர் மீது வைக்கும் பொழுது அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி சங்கீதம் 24:1 சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருடையது. செல்வம் அவருடையது, பூமியில இருக்கிற எல்லா படைப்பும் அவருடையது, எல்லா திரளான ஆசீர்வாதங்களும் அவருடையது, எல்லா சம்பூர்ணங்களும் அவருடையது. ஏனென்றால் அவர் சம்பூர்ணமானவர், பரிபூர்ணம் உள்ள தேவன், நம்முடைய ஆண்டவர். மனிதர்களாகிய நாம் எவ்வளவு இருந்தாலும் நமக்கு போதாததா இருக்கிறது, திருப்தி இல்லாமலும் இருக்கிறோம். தேவைகள் நமக்கு அதிகமாய் வந்து கொண்டே இருக்கிறது, தேவைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒன்று போனால் ஒன்று, அடுத்து 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 தேவைகள் வந்து கொண்டிருக்கிறது. தேவன் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவானவர், பரிபூர்ணம் உள்ளவர், சம்பூர்ணம் உள்ளது. பொருட்கள் அவரிடத்தில் இருக்கிறது, ஆகாரம் அவர்கிட்ட இருக்கிறது, நம்முடைய ஆயுசு நாட்கள் அவரிடத்தில் இருக்கிறது. பிரியமானவருடைய பிள்ளைகளே, அவரிடத்தில் திரளான மீட்பும் ரட்சிப்பும் இருக்கிறது, வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது, ஜெயம் அவரிடத்தில் இருக்கிறது, பரிசுத்தாவின் நிறைவு அவரிடத்தில் இருக்கிறது. அவரிடத்தில் இல்லை என்கிறது ஒன்றுமே கிடையாது. பாவ மன்னிப்பு அவரிடத்தில் இருக்கிறது, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய மனதும் அவரிடத்தில் இருக்கிறது, எல்லாவற்றையும் நமக்கு அருளக்கூடிய, ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய, எல்லா நன்மைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான இருதயம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவருடைய கரத்திலிருந்து நமக்கு எல்லாவற்றையும் அருளுகிறவர், கொடுக்கிறவர். நாம் கேட்கிறதை, நாம் விரும்புகிறதை எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிற தேவன். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னென்றால் 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்தார், மீதும் எடுத்தார். பேதுரு மீன் பிடிக்க போகும்பொழுது அவர் குறைவுள்ளவராய் வந்தார், மறுபடியும் நிறைவுள்ளவராய் மாற்றினார். அது 2 இடத்துல அந்த அற்புதங்கள் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்தார்கள், அவருக்கு நிறைவானதை அவர் அருளினார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். நாளுக்கு நாள் பெருகுகிற ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நாளுக்கு நாள் உயர்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்தார். தேவன் கொடுக்கிறவர். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. தேடுகிறவர்களுக்கும் கொடுப்பார். எப்படி? சங்கீதம் 34:10 சொல்லப்படுது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய நாளிலே நாம் கர்த்தரை தேட வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேட வேண்டியது இருக்கிறது. தனியாக, தனிமையில தேட வேண்டியது இருக்கிறது, குடும்பமாக தேட வேண்டியதா இருக்கிறது, சபையில தேட வேண்டியதா இருக்கிறது. இந்த நாட்களில் எவ்வளவு தேவனை தேடுகிறோமோ அவ்வளவு நிறைவான அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை தேடுங்கள், ஒரு நன்மையும் குறைவுபடாது. இல்லையா? தாவீது சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று சொல்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் தேடுகிற தாவீது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தவருடைய நீதியை தேடுங்கள். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நாள் குறைவுள்ளது.
அவர் செய்வார், எப்படியாகிலும் செய்வார், யாரை கொண்டாலும் செய்வார். எப்படி நீங்கள் எந்த வழியிலாகிலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனை தேடுவோமா? கர்த்தரை தேடுவோமா? கர்த்தரை நீங்கள் தேடிப்பார்கள். அவரை தேடும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும். இரண்டாவது, இயேசுவை உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு முதன்மையான இடத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிபரேஷன். அப்படி கொடுத்து பாருங்கள். கணவர் கல்யாணத்தில் அவர் அழைத்திருந்தார்கள், திராட்சரசம் குறைப்பட்டு இருந்தது. வெறுமையான தண்ணீரை அவர் நிரப்ப செய்தார். நிரம்பின பிறகு அதை மொண்டு கொடுக்க சொன்னார். நண்பதேவனுடைய பிள்ளைகளே, அந்த வேலைக்காரனுக்கு தெரிந்ததன்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியவில்லை. ஏன்? திருமணத்துக்கு அழைத்த மாப்பிள்ளைக்கும் தெரியவில்லை. அங்கு யாருக்கும் தெரியாத ஒரு அற்புதம் நடந்தது. என்னென்றால் சீஷர்களுக்கும் அவருடைய தாய்க்கும் அந்த தண்ணீரை நிரப்பின வேலைக்காரர்களுக்கு தெரிந்தது, இயேசுதான் வெறுமையான தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் என்று சொல்லி அங்கு வேதம் சொல்லப்படுகிறது. இந்த கானாவூர் கல்யாணத்தில் முதலாவது அற்புதத்தை செய்து தம்முடைய வல்லமையை, மகிமை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை தேவன் நீக்க வேண்டும் என்றால், தோய்வுகளை நீக்க வேண்டும் என்றால், அவருடைய வல்லமை புறப்பட்டு வந்து, அவருடைய மகிமை புறப்பட்டு வந்து, அவருடைய அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய வேண்டும் என்றால் முதலிடம் இயேசுக்கு கொடுங்கள். நீங்கள் தோங்குற பிசினஸ்ல முதலிடம் இயேசுக்கு கொடுங்க. உங்களுடைய திருமண காரியத்தில் இயேசுக்கு முதலிடம் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுங்க. நீங்க வாங்குற சம்பளத்துல முதல் தசமபாகத்தை ஆண்டவருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாவற்றிலும் முதலிடம் கொடுங்க. முதலிடம் மனிதனுக்கு கொடுத்துட்டு, முதலிடம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு தேவனை தேடாதீங்க. முதலாவது கர்த்தரை நம்புங்க. முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. எப்பொழுது தேவனுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமோ, எப்பொழுது அவரை அழைக்கிறோமோ, எப்பொழுது அவருக்குரிய இடத்தை நாம் செலுத்துகிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய அற்புதங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவருடைய அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அவருடைய கிருபைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அவருடைய நன்மைகள் நம்மை தேடி வர ஆரம்பிக்கும். அவர் நமக்கு செய்ய வேண்டிய சகல காரியங்களை நமக்கு அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 34:9, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் பயப்படணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்ட, மீட்கப்பட்ட நாம் தேவனால் பிரிக்கப்பட்டிருக்கிற உலகத்திலிருந்து. அப்ப பரிசுத்தமாய் வாழும்படிக்கு, நீதிமான்களாய் வாழும்படிக்கு, நித்திய ஜீவனுக்காய் வாழும்படிக்கு, இயேசு கிறிஸ்துக்காய் வாழும்படிக்கு நாம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களாய் நாம் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அவருக்கு பயந்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமாங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை பலி செலுத்தும்படி ஆண்டவர் கேட்கிறார். அவர் கொண்டு போய் அவரை செலுத்தும்படி மோரியா மலைக்கு போகிறார். அங்கே பலிபீடத்தை கட்டி அவரை ஓங்கி கத்தி எடுத்து வெட்ட வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டு, ஏக சுதனும் ஒரு சிரேஷ்ட புத்திரனும் ஒரே குமாரனும் ஆகிய ஈசாக்கினை எனக்கு பலி செலுத்த நீ ஒப்பு கொடுத்தபடியால் இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். யோபு தேவனுக்கு பயப்படுகிறவர். கொர்நேலியு தேவனுக்கு பயப்படுகிறவர். இன்னைக்கு நாம் குடும்பமாய் தேவனுக்கு பயந்து நடக்கிறோமா? நாம் செய்கிற எல்லாவற்றிலும் பயம் இருக்கிறதா? என் அன்பு தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். தேவனை காலையில் எழுப்பி தேடுவார்கள், ஜெபத்தில் உட்கார்வார்கள், பாவம் செய்ய மாட்டார்கள், அக்கிரமம் செய்ய மாட்டார்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டார்கள். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர். எலியா சொல்லுகிறார், நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர், தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். தேவ பக்தி உள்ளவர்கள் தேவனுக்கு மீது அன்பு செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். தேவனுக்கு அன்பு செலுத்துகிறவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவார்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பார்கள், அவரையே பின்பற்றுவார்கள். நீங்கள் யாருக்கு பயந்து நடக்கிறீர்கள்? மனிதனுக்கா? மேலான அதிகாரங்களுக்கா? கீழ்ப்படியுங்கள்.
ஆனால் பயம் கர்த்தருக்கு மாத்திரம் இருக்க வேண்டும். அடுத்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். 1 கொரிந்தியர் 17 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்கே குறைவு, அதாவது பார்த்தீங்கன்னா எலியாவை கொண்டு ஆண்டவர் தீர்க்கதரிசனமான வார்த்தை சொல்லுகிறார், மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்துல. ஆகாப் ராஜா தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார், யோசேபேல் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய பாவம் பயங்கரமா இருக்கு, விக்கிரகம் பயங்கரமா இருந்தது, மழையும் பனியும் பெய்யாமல் இருந்தது. அப்படிப்பட்ட காலத்திலே தேவன் எலியாவை போஷித்தார், காகத்தை கொண்டு போஷித்தார். தேவனுடைய வார்த்தைக்கு அவருடைய ஜீவனை பிடித்து என்ன நடந்தாலும் சரி கர்த்தருக்காக வைராக்கியவான் என்ற எலியா. ஆகினால்தான் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு மறுபடியும் உண்டானது. அவருடைய பாதுகாப்பு, அவருக்கு ஆகாரத்தை தேவன் கொடுத்தார், அவரை திருப்திப்படுத்தினார், போஷித்தார். அவரை போஷிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவருங்க, போஷிக்கிறவருங்க, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறவருங்க. என்ன தெரியுமா, சாரிபாத் ஊருக்கு அனுப்பினார், அங்க ஒரு உதவி நிமித்தம் அவரை போஷித்தார். அங்கே ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெய் தவிர வேற எதுவும் இல்லை. ஆனால் அங்கே தேவன் எலியாவை அனுப்பி அந்த சாரிபாத் வீட்டிற்கு ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை ரட்சித்து அவர்கள் பாவங்களை மன்னித்து அவருடைய வீடு நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதத்தை கொடுத்து அப்பத்தை தண்ணீரை கொடுத்து எண்ணெயை கொடுத்து தேவன் எடுக்க வந்து கொண்டே இருந்தது. அதுதான் தேவனுடைய அற்புத செயல். நாம் எடுக்க நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் வர்றங்க. நாம் எடுக்க அதாவது கொடுக்க நமக்கு நிரம்பிக் கொண்டே இருக்கும். அந்த அம்மா கொடுத்து கொண்டே இருந்தார்கள், எடுத்துக்கொண்டே இருந்தார்கள், கொடுக்கிறார்கள் எடுக்கிறார்கள். அதுதான் தேவனுடைய அற்புத செயல். இன்றைக்கு நாம் தேவன் நம்மை போஷிக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தை போஷிக்க வேண்டும், நாம் கொடுக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் எவ்வளவாய் தேவனுக்காய் விதைக்கிறோமோ அவ்வளவாய், அதாவது நம்முடைய நேரத்தை, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆகாரத்தை தேவனுக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ, நம்முடைய தசமபாக காணிக்கைகளை எவ்வளவு கொடுக்கிறோமோ அவ்வளவு நமக்கு நல்லது. ஐந்தாவது கடைசியாக யோபு 5:24 சொல்லப்படும், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். என்ன தெரியுமா, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். கர்த்தரோடு கூட பழகி சமாதானமா இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டை அவர் விசாரிப்பாரா, நம்முடைய குடும்பம் சமாதானமா இருக்குமா, நமக்கு குறைவை காண மாட்டோமா. அப்ப நாம் அவரோடு கூட பழகணும், தேவனோடு கூட பழகி பாருங்க. உலகத்துல யாரோடு பழகிறோம், நண்பரோடு பழகிறோம், நம்ம அறியாதவர்களோடு பழகிறோம், தெரியாதவர்களோடு பழகிறோம். உலகத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறோம். ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஷிப், காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஷிப், வேலையில ஃப்ரெண்ட்ஷிப், எங்க போனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லாம் நல்வழிப்படுத்துகிறார்களா, உங்களை பரிசுத்த பாதையில நடத்துகிறார்களா, நல்ல நித்திய பாதைக்கு நடத்துகிறார்களா, நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்களா, உங்களுக்கு ஆசீர்வாதமான பாதை நடத்துகிறார்களா? இன்றைக்கு இருக்கிற நண்பர்கள் பாவ வழியை, அசுத்தமான வழிகளை, தவறான வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், கொண்டு போகிறார்கள். இன்னைக்கு யாரும் நல்வழி காட்டுகிறதில்லை. ஒருவேளை இருப்பார்களானால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, அவரோடு கூட பழகி பாருங்கள், அப்பொழுது உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உங்களுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அன்புடைய பிள்ளைகளே, உங்கள் குறைவுகளை நிறைவாக்க 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தேவனை தேடி பாருங்கள், தேவனுக்கு பயந்து பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள், அவரோடு கூட பழகி பாருங்கள், அவருக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இந்த வார்த்தையோடு கூட தேவன் ஒவ்வொருவரோடு கூட பேசுவீராக. ஆவியானவர் வெளிப்படும், தடைகள் எல்லாம் உடைங்கப்பா. திரளான ஜனங்கள் பார்க்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.